ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா மால்தீவ்ஸ் மற்றும் சீனாவுக்கு செக் வைக்கும் விதமா இந்திய பெருங்கடல் பகுதியில ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கடற்படை தளம் அமைக்க போறாங்க. இதன் மூலமா மால்தீவ்ஸ் மற்றும் சீனாவுக்கு ஒரே நேரத்துல செக் வைக்க முடியும். இந்தியா எந்த இடத்துல கடற்படை தளத்தை அமைக்க போறாங்க, இதன் மூலமா எப்படி சீனா மற்றும் மால்தீவ்ஸ்க்கு இந்தியாவால செக் வைக்க முடியும், இந்த புதிய கடற்படை தளம் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அடுத்த மாதம் இந்தியா நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஒரு அதிநவீன மிசைல சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த மிசைல வரும் காலத்துல இந்திய கடற்படையில் இணைய உள்ள அத்துணை நீர்மூழ்கி கப்பல்லையும் பயன்படுத்த போறாங்க. இந்தியா எந்த மிசைல சோதிக்க உள்ளாங்க, எதற்காக இந்த மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க, சோதிக்கப்பட உள்ள மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்திய விமானப்படை கிறிஸ்டல் மேஸ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன மிசைல தற்போது வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மிசைல உள்நாட்டிலே தயாரிப்பதற்கு தற்போது முடிவெடுத்திருக்காங்க. இந்த கிறிஸ்டல் மேஸ் மிசைல இந்தியாவில் எதற்காக தயாரிக்கிறாங்க, இந்த மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த மிசைல பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். மால்தீவ்ஸ்ல முகமது மீசு எப்ப பிரசிடென்ட் ஆனாரோ அதுல இருந்து சீனாவுடன் இணைந்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா சீன உளவு கப்பலை மால்தீவ்ஸ் துறைமுகத்துல நிறுத்தி வைப்பது, மால்தீவ்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையில் போடப்பட்ட ஒப்பந்தங்களை கேன்சல் செய்வது, இந்திய ராணுவத்தினரை மால்தீவ்ஸ்ல இருந்து வெளியேற்றுவது போன்ற பல வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில மால்தீவ்ஸோட ஆட்டத்திற்கு ஒரு பதிலடி கொடுக்கும் விதமா தற்போது இந்தியா வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா எப்போ மால்தீவ்ஸ்க்கு பதிலடி கொடுக்க தொடங்கினாங்கன்னா, பாரத பிரதமர் மால்தீவ்ஸ்க்கு அருகில் உள்ள இந்திய பகுதியான லட்சத்தீவுக்கு போனதுல இருந்து இந்தியா தற்போது ராணுவ ரீதியில் மால்தீவ்ஸ் மற்றும் சீனாவுக்கு ஒரு பதிலடி கொடுப்பதற்கு அகத்தி மற்றும் மினிகோ தீவுல ஒரு கடற்படை தளத்தை அமைக்க போறாங்க. அதுவும் குறிப்பா இந்த தீவுகள்ல ஒரு விமான ஓடுதளத்தையும் இந்தியா அமைக்க போறாங்க. இந்தியாவுடைய லட்சத்தீவு மற்றும் மினிகோ தீவு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல இருக்கு. அதாவது பல பில்லியன் டாலர் வர்த்தக கப்பல்கள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கடல் வழித்தளத்துல இந்த ரெண்டு தீவுகளும் அமைஞ்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா சவுத் ஈஸ்ட் ஏசியா மற்றும் நார்த் ஏசியால உள்ள நாடுகள்ல இருந்து வர்த்தக கப்பல்கள் லட்சத்தீவு மற்றும் மினிகோ தீவு வழியா பயணிக்குது. இந்த மினிகோ தீவு மால்தீவ்ஸ் நாட்டுல இருந்து 524 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. வருகின்ற மார்ச் 4ஆம் தேதி இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் மினிகோ தீவுல INS ஜட்டாயு அப்படிங்கிற இந்த கடற்படை தளத்தை தொடங்கி வைக்க போறாரு. ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த கடற்படை தளத்தை தொடங்கி வைப்பதற்கு INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் அடங்கிய ஒரு பேட்டில் குரூப்ல பயணிக்க போறாரு. கிட்டத்தட்ட 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் 15க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் இந்தியாவுடைய கோவா துறைமுகத்துல பயணத்தை தொடங்கி கார்வார் துறைமுகம் மற்றும் மினிகோ தீவு இறுதியா கொச்சின்ல தன்னுடைய பயணத்தை முடிக்குது. மினிகோ தீவுல INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்தோட பேட்டில் குரூப் கப்பல் நிறுத்தி வைக்கப்படும் பொழுது இந்த புதிய நேவல் பேஸ இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள், பிரிகேட்ஸ், டெஸ்ட்ராயர்ஸ், கோர்வெட்ஸ் போன்ற 15க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் அடங்கிய ஒரு மிகப்பெரிய பேட்டில் குரூப்ப இது போன்று நகர்த்தியது கிடையாது. இதிலிருந்து இந்தியா இந்திய பெருங்கடல் பகுதியில தான் தான் ஒரு ராஜா அப்படிங்கறத காண்பிப்பதற்காக தான் இந்த பயணத்தை திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில் தொடங்குறாங்க. இந்தியா தன்னை சுற்றியுள்ள தீவுகள்ல ராணுவ தளங்களை அமைச்சு இந்திய பெருங்கடல் பகுதியில தன்னுடைய பவர் ப்ரொஜெக்ஷனை காமிக்கணும் அப்படின்னு இந்திய முன்னாள் முப்படை தளபதி திரு பிபின் ராவத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அவரது திட்டத்தை தற்போது இந்தியா ஃபாலோ பண்ண
ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில இந்தியாவுக்கு சொந்தமான அந்தமான் நிக்கோபார் தீவுல மிகப்பெரிய அளவுல தன்னுடைய முப்படை தளத்தை விரிவுபடுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா கிரேட் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய கேம்பல் பேல ஒரு புதிய கடற்படை தளத்தை அமைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில தற்போது அரேபியன் சி பகுதியில் இருக்கக்கூடிய லட்சத்தீப் மற்றும் மினிகோ தீவுலையும் தன்னுடைய கடற்படை தளத்தை கட்டியிருக்காங்க. இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல ஒரே நேரத்துல இந்தியா கடற்படை தளங்களை அமைப்பத ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏசியால இருந்து வரக்கூடிய கப்பல்கள் சூயஸ் கேனல் வழியாக ஐரோப்பாவுக்கு செல்லும். இந்த கப்பல்கள் தற்போது இந்தியா கடற்படை தளம் மற்றும் விமான ஓடுதளம் அமைச்சிருக்க மினிகோ தீவுக்கு அருகில் உள்ள சேனல் வழியாக பயணித்து அரேபியன் சி பகுதியை அடைய முடியும். அதே போன்று சவுத் சைனா சி மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருந்து வரக்கூடிய வர்த்தக மற்றும் ராணுவ கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள்ள நுழையணும்னா இந்தியா அந்தமான் நிக்கோபார் தீவுல அமைச்சிருக்கக்கூடிய முப்படை தளத்தை தாண்டி தான் வரணும். இந்த 2 கடற்படை தளங்களும் இந்தியாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இது தவிர இந்தோனேஷியாவுடன் ஏற்கனவே இந்தியா ராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. இதனால இந்தோனேஷியால இருக்கக்கூடிய சுண்டா மற்றும் லம்போக் ஸ்ட்ரெய்ட் பகுதியையும் இந்தியாவால கட்டுப்படுத்த முடியும். ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சா ஒரே நேரத்துல வளைகுடா நாடுகள்ல இருந்து வரக்கூடிய வர்த்தக மற்றும் எண்ணெய் கப்பல்களை மினிகோ தீவுல இருக்கக்கூடிய தன்னுடைய கடற்படை தளத்துல இருந்து தடுத்து நிறுத்த முடியும். அதே வேளையில சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்ல இருந்து இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழையக்கூடிய கப்பல்களையும் அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய தன்னுடைய ராணுவ தளத்தை பயன்படுத்தி தடுத்து நிறுத்த முடியும். இது சீனாவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி இந்தியா எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்களை பயணிக்க விடாமல் தடுத்துட்டா சீனாவுடைய வர்த்தகம் மற்றும் எண்ணெய் இறக்குமதி முற்றிலும் தடைபெற்றுரும். இதனால யுத்தத்தின் போக்கையே இந்தியாவால மாத்த முடியும். சீனா இலங்கையில செஞ்சது மாதிரி மால்டீவ்ஸ்லயும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நபரை ஆட்சிக்கு வர வச்சு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த ட்ரேட் ரூட்டை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா அதை கவுண்டர் செய்யும் விதமா மால்டீவ்ஸுக்கு அருகில் உள்ள தன்னுடைய தீவுகள்ல தற்போது இந்தியா கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய செக். அது மட்டும் இல்லாம மால்டீவ்ஸ் நாட்டிற்கும் இது ஒரு மிகப்பெரிய செக். ஏன்னா இந்திய ராணுவத்தினரை மால்டீவ்ஸ்ல இருந்து நீங்க வெளியேற்றலாம். மால்டீவ்ஸ்ல இருந்து வெளியேறி இந்திய ராணுவத்தினர் இந்த மினிகோ ஐலண்ட் மற்றும் லட்சத்தீப்ல இருக்கக்கூடிய இந்திய கடற்படை தளத்துல டிப்ளாய் செய்யப்படலாம். அதனால அந்த பகுதியில இந்திய ராணுவத்தினரோட பிரசன்ஸ யார் நினைச்சாலும் நீக்க முடியாது. அடுத்த அப்டேட், இந்தியா அடுத்த மாதம் 500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை சோதிக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல்களை DRDO நிறுவனம் முழுக்க இந்தியாவிலே தயாரிச்சிருக்காங்க. இந்தியா சோதிக்க உள்ள சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல் மட்டும் வெற்றிகரமா சோதிக்கப்பட்டால் இந்தியா வரும் காலத்துல ப்ராஜெக்ட் 75 திட்டத்தின் கீழ் கட்ட உள்ள அத்துணை நீர்மூழ்கி கப்பல்களையும் இந்த மிசைல்கள் இணைக்கப்படும். இந்தியா டெவலப் செய்து வரும் இந்த சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல்ல த்ரஸ்ட் வெக்டார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனால இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிசைலோட பூஸ்டர் மோட்டார திசையை மாற்ற முடியும். இதனால மிசைல மிக எளிதா திசையை மாற்றி பறக்க வைக்க முடியும். இந்தியா இந்த சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல பிப்ரவரி 2023ல முதல் முறை சோதிச்சாங்க. இந்த சோதனையில 402 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்கை மிக துல்லியமா தாக்கியிருக்கு. இந்த மிசைல் தயாரிப்புல L&T, கோத்ரேஜ் மற்றும் சமீர் போன்ற தனியார் நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்காங்க. இந்தியாவிடம் ஏற்கனவே 800 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட பிரம்மோஸ் சூப்பர்சானிக் மிசைல்கள் இருக்கு. ஆனா பிரம்மோஸ் மிசைலோட விலை சற்று அதிகம். அதனால முழுக்க இந்தியாவிலே தயாரிக்கப்படும் ஒரு சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல தற்போது இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல் மூலமா விலை குறைவான அதே வேளையில அதிக சக்தி கொண்ட ஒரு சம்மரின் லான்ச் க்ரூஸ் மிசைல இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த மிசைல இந்தியா 2 வேரியன்ட்களா டெவலப் செய்ய போறாங்க. ஒன்னு லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலாகவும் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைலாகவும் இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த மிசைல வெற்றிகரமா தயாரித்து இந்திய படையில் இணைத்த பிறகு பல நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா ராக்கெட் போர்ஸ் அப்படிங்கிற ஒரு படையணியை உருவாக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த படையணி பிரத்யேகமா மிசைல்ஸ் மற்றும் ராக்கெட்டுகளை
பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்றாங்க. அந்த படையணியில பிரத்யேகமா சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல் போன்ற மீடியம் ரேஞ்சில உள்ள டார்கெட்டுகளை தாக்கக்கூடிய மிசைல்களை அதிக அளவுல இணைக்க போறாங்க. இதற்காக தான் இந்தியா தற்போது இது போன்ற மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்களை பயன்படுத்தி நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து கொண்டு எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்திய விமானப்படை கிறிஸ்டல் மேஸ் அப்படிங்கிற ஒரு அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல தன்னுடைய ஃப்ரண்ட் லைன் ஃபைட்டர் ஜெட் விமானங்களான Su-30 MKI, மிராஜ் 2000 போன்ற விமானங்கள்ல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்கள் பிரத்யேகமா லாங் ரேஞ்சில உள்ள டார்கெட்டுகளை தாக்குவதற்காக இந்திய விமானப்படை பயன்படுத்துறாங்க. அந்த வகையில இந்த கிறிஸ்டல் மேஸ் மிசைல தற்போது இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. கிறிஸ்டல் மேஸ் மிசைல் இஸ்ரேல் நாட்டின் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டு வருது. இந்த நிறுவனத்திடமிருந்து கிறிஸ்டல் மேஸ் மிசைலோட தொழில்நுட்பத்தை வாங்கி முழுக்க முழுக்க இந்தியாவிலே தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. கிறிஸ்டல் மேஸ் மிசைல்னால 340 முதல் 360 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த மிசைல்கள்னால அதிகபட்சமா 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். டார்கெட்டை கண்டுபிடித்து தாக்குதல் நடத்துவதற்கு இனிஷியல் பல்ஸ் IIR சீக்கர்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. கிறிஸ்டல் மேஸ் மிசைலோட மார்க் 3 வேரியன்ட இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த மிசைல்ல பயன்படுத்தப்படும் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், கைடன்ஸ் மற்றும் கண்ட்ரோல் சிஸ்டம், வார்ஹெட், லான்ச்சர்ஸ், கிரவுண்ட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் போன்ற அனைத்து விதமான பாகங்களையும் இந்தியாவில் தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த மிசைல் தயாரிப்புல பெருமளவுல இந்தியா தனியார் நிறுவனங்களையும் ஈடுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த கிறிஸ்டல் மேஸ் மிசைல் பல வருடங்களா இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைலோட பெர்ஃபார்மன்ஸ் இந்திய விமானப்படைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதன் காரணமாக தான் இந்த மிசைல தற்போது உள்நாட்டுல தயாரிப்பதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கு. இது போன்ற நகர்வுகள் மூலமா ஆயுத தேவைக்காக வெளிநாடுகளை சார்ந்து இருக்கும் நிலைய இந்தியா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றி வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.